ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு 3 kg மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்ல போறேன். இதோட டீடைல்டு மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே, வாட்டர் லெவல் எல்லாமே டீடைல்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கு ஒரு 15 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல ஆயில், கீ ரெண்டுமே ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் லைட்டா சூடான பிறகு நம்ம ஹோல் கரம் மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுடலாம். எவ்வளவு போடுறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணி பாத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே இம்மிடியேட்டா நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, இது எல்லாமே மீடியம் ஃபிளேம்ல தாங்க இருக்கணும். சிம்ல வச்சே பண்ணுங்க, ரொம்ப சிம்ல இல்ல, கரெக்டா மீடியம் ஃபிளேம்ல வச்சு நீங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இன் பிட்வீன் நம்ம புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா ஒரு பிரவுன் கலர் வரணுங்க, ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. கரெக்டான ஒரு பிரவுன் கலர் வரும்போது தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கு இந்த பிரவுன் கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே நல்லா ஃபைனா பேஸ்ட் பண்ணதை ஆட் பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நம்ம கை விடாம கிளறிட்டே இருக்கணும், அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுவுமே எவ்வளவு அளவுன்னு நான் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையுமே கரெக்டான மெஷர்மெண்ட்ல போட்டீங்கன்னா கரெக்டா வருங்க. இதுக்கப்புறம் நார்மல் சில்லி பவுடர், அப்புறம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கலருக்காக. ரெண்டுமே இந்த ஆயிலே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் கலர் கொடுத்துரும். எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலர்ஸும் நம்ம இதுல ஆட் பண்ணல. பிரியாணி கலர் சூப்பரா வரும். அதுக்கப்புறம் கிரீன் சில்லிஸ், அதுவுமே காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே இந்த ஸ்டேஜ்ல போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே நல்லா கிளீன் பண்ணிட்டு ஃபைனா சாப் பண்ணிட்டு அதுல ஆட் பண்ணிருக்கேங்க. இன்னைக்கு நம்ம 3 kg இந்தியா கேட் பாசுமதி ரைஸ் கிளாசிக் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 kg மட்டன் போட போறோம். கர்ட் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிடுறோம். கர்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு எனக்கு சாப்பாடு அரிசியை நம்ம வடிச்சுதான் ஆட் பண்ண போறோம். வடிக்கிறதுக்கு இதை விட கொஞ்சம் சின்ன பாத்திரமா நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 12 லிட்டர்ஸ் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதுல 12 லிட்டர்ஸ் தண்ணியை பாயில் பண்றதுக்கு நான் இனிஷியல் ஸ்டேஜ்லயே வச்சுட்டேன். இந்த அடுப்பு வைக்கும் போதே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கல்லுப்பு. அது மைல்டா கொதிச்சுட்டே இருக்கு. அது கொதிக்கும் போது இந்த தண்ணிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, சாப்பாடு வடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டொமேட்டோஸ் ஆட் பண்ணியாச்சு. 1.5 கிலோ தக்காளி, 1.5 கிலோ வெங்காயம் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை பார்த்துட்டு நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு டீடைல்டா புரியும். அதே மெஷர்மெண்ட்ல கரெக்டா செஞ்சீங்கன்னா சூப்பரா வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளி போட்டுட்டு தண்ணியை ஊத்திட்டு ஒரு 45 மினிட்ஸ் மீடியம் சிம்ல வச்சு அப்படியே விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா கொதிச்சு எல்லாம் மசிஞ்சு வரணும், அப்பதான் பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நான் 3 லிட்டர்ஸ் தண்ணி ஊத்தணும். இதுக்கு இப்போ 2400 இதுல ஊத்திடுறேன். 600 ml நான் மட்டனை குக்கர்ல பாயில் பண்ணி போட்டுடுறேன் ஒரு 4 விசிலுக்கு. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிட்டு அதுல உப்பு ஆட் பண்ணிட்டு அரிசி வடிச்சிட வேண்டியதான். இதுல நான் மட்டனை வேக வச்சு ஆட் பண்ணிட்டேன் இந்த மசாலால. ஆஃப்டர் 45 மினிட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அரிசி போட்ட பிறகு இப்படி ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அரிசி ரெண்டா அப்படி உடையணும், அதுதான் பதம். இதுக்கு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். 3 மினிட்ஸ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க ரைஸை குழஞ்சிடணும், இல்லைன்னா குழஞ்சிடும். ஜஸ்ட் அது ஒரு 3 இன்ச் பெருசாகும், அவ்வளவுதான். இது மாதிரி ஒரு வடித்தட்டுல நல்லா வடிச்சிடுங்க. வடிச்சு எடுத்துட்டீங்கன்னா அரிசி இந்த ஒலை கொதிக்கிறது கரெக்டா அந்த மசாலா கொதிச்சுட்டு இருக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. மட்டனுமே ஃபுல்லா வெந்திருக்கணும். ஒரு 4 விசில்ஸ் நல்லா வெந்திருக்கும். நீங்க வாங்குற மட்டன் எப்படி வேகும்னு பார்த்துட்டு நீங்க விசில் வச்சுக்கோங்க. தம்லயே கொஞ்சம் வேகும். இப்படி ரைஸ் நடுவுல போடும் பொழுது அந்த மட்டன் எல்லாமே ரவுண்ட், அந்த ஃபுல்லா ரவுண்டா ஒரு ரவுண்ட் கட்டிடும் அந்த வெசல்ல. சோ நம்ம தம் உடைக்கும் போது கரெக்டா சர்வ் பண்றதுக்கு இந்த ரைஸ் அப்படியே நடுவுல போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம அதை குக்கர்ல வேக வச்சோம் பாத்தீங்களா, 600 ml வாட்டர், அதையுமே ஃபுல்லாவே நம்ம ஆட் பண்ணிடணும். கரெக்டா இருக்கும். சோ 3 லிட்டர்ஸ் வாட்டர் இதுக்கு ஃபுல்லா வந்துடும். இப்படி ஃபுல்லா தம் போட்டு லைட்டா கலக்கணும்.
ரொம்ப கலக்குறீங்கன்னா அரிசி உடைஞ்சிரும். இப்படி லைட்டா கலக்கி விடுங்க. அந்த மசாலா லைட்டா மேல வர மாதிரி. இப்போ அரிசியும் மசாலாவும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு பாத்துக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பத்தல அப்படின்னா அந்த வடிச்சிருக்கோம்ல அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் இது கரெக்டா இருக்கும். ரைஸ் மசாலா ரெண்டுமே இங்க பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மேல இருக்கணும். ஒரு இன்ச்சு தண்ணி தான் மேல இருக்கணும், அரிசி கீழே இருக்கணும். இப்படி வச்சுட்டு நல்லா 3 minutes ஐ ஃபிளேம்ல தட்டு போட்டு மூடின உடனே லைட்டா புகை வரும் சைட்ல. அப்போ ஃபுல் சிம்ல 20 minutes லோ ஃபிளேம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரா தம் பிரியாணி ஆயிடும், ரெடி ஆயிடும். பாருங்க 20 minutes கழிச்சு நம்ம ஓபன் பண்ணும்போது பிரியாணி சூப்பரா தம் ஆயிடுச்சு. கீழே இருந்து எடுக்கிற அடி பிடிக்கல, மசாலா எல்லாமே கரெக்டா இருக்கு. சோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க இன்கிரீடியன்ஸை கரெக்டா பார்த்து அதே அளவு போட்டுக்கோங்க. வாட்டர் லெவல் எல்லாமே சேஞ்ச் பண்ணாதீங்க. அரிசியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சேன், வாட்டரையும் அந்த டைம்ல தான் நான் வந்து பாயில் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி கரெக்டா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. Thank you so much for watching. Next video la paakalam. Bye.